ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ருசியான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பன்னீர் வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் மசாலா, இது எல்லாமே சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவில் பார்ப்போம். பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீரை நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பன்னீரை வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் பட்டருக்கு பொதுவாக ஆயில் கூட போட்டுக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதும் இதில் நம்ம பன்னீர் பீசஸை சேர்த்துடலாம். இது ஒரு சைடு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு டோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். ஸோ ரொம்ப நேரமும் டோஸ்ட் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இதோட 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக பொரியட்டும். இப்போ இது லைட்டாக செவந்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட அளவுலேருந்து பாதியாக குறையிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் பொடுசாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு அடுத்ததான் நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். கரம் மசாலா வந்து நம்ம இப்போ சேர்க்கலை, அது பின்னாடி தான் சேர்க்கணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும்.
உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு சுற்று விட்டு போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் வந்து லைட்டாக வேரி ஆகும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்தெடுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸோ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா அடிச்சிருங்க கட்டி இல்லாமல். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம். நம்ம சேர்த்த மசாலா பொடியோட நல்லா பச்சை வாசம்லாம் போய் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணின பன்னீர் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே இந்த பட்டரோடவே சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி கலந்துருங்க. அடுத்ததாக இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். சூப்பராக நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சர்க்கரை சேர்த்தா சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி. இந்த டேஸ்டான பன்னீர் மசாலாவை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.